கடைசி நேர பிரச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுலேயும் விஜய் அவர்களுடைய கடைசி நேர பிரச்சாரம் அப்படிங்கிறது வேற லெவலில் வச்சு செஞ்சு போட்டார் மனுஷன். எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இங்கே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், பிஜேபி, அதிமுக, திமுக இவங்க எல்லாரும் ஒன்று தான். நான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் மக்களை நம்பி வந்திருக்கேன். கரூரில் நானா குற்றவாளி, காவல்துறை எந்த டைமில் சொன்னாங்களோ அந்த டைமுக்கு அங்கே நான் வந்து நின்னேன். அதே மாதிரி உலகம் முழுவதுமாக நான் எந்தெந்த இடத்துல லைவ்ல வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் மேலே தூக்கி படிய போட்டிங்கல்ல, இது மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் இவ்வளோ நாள் பேசினதுலேயே பக்கா ஸ்பீச்சாக இருந்துச்சு. அதுவும் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு விஜய் கொடுத்த கடைசி நேர ட்ரீட்டாக இருந்துச்சு. இதுவே பெருவாரியாக தாவேகாவுக்கு நிறைய மக்கள் அடுத்ததான் இந்த 50 வயசில் 40 வயசுல கீழே இருக்கிறவங்க தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே விஜய் சும்மா சுக்குநூறாக உடைச்சு தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஸ்பீச் கொஞ்சம் முக்கியமான வேலிடான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இதோ உங்கள் பார்வைக்காக. எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரோட லைஃபை மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினா தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. சிறுபான்மை சகோதரர்களோட ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸை தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. அதுல ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்னா என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்பொன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணா? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் முக்கியமான ஒரு நபருடைய அந்த பொய் பிம்பம் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டது வேற யாருமே கிடையாது, செல்வ பெருந்தகை அவர்கள் தான். எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் காவல்துறை அதிகாரிகள் கிட்டையும் இப்போ நம்முடைய வருமான வரித்துறை இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட் பெயரை செல்வ பெருந்தகை தவறாக யூஸ் பண்ணிட்டாரு, எங்கள் மேலே தவறான அலிகேஷன் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மீடியாவில் பேச வச்சு மீடியாவும் இதற்கு துணை போயிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் தான் கண்டறிய வேண்டும், நான் உங்ககிட்ட இதை ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் கமிஷனுக்கும் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய மகத்தான ஒரு கட்சிக்கு ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்துட்டு இம்பிட்டு பெரிய பொய்யை சொல்லலாமா மிஸ்டர் செல்வ பெருந்தகை அவர்களே? இந்த பொய் காரணமாகவே உங்களுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் புகைச்சல் இருக்குது அப்படிங்கிறதையும், எதை சொன்னாலும் நம்பிடுவார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதையும் இங்கே போட்டு உடைச்சிருக்காங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்களுடைய ட்வீட்டை முதல் முறையாக ரீட்வீட்லாம் பண்ணி கண்டனம் தெரிவித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் இதுவரையிலும் என்னெல்லாம் நம்பியிருப்பார், இல்லாட்டி இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய அட்மின் எதெல்லாம் நம்மளை நம்ப வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி மட்டும்தான். வெட்கக்கேடான திமுக ஆட்சிக்கு மேலும் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முதியவர் கொல்லப்பட்டிருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கஞ்சா கொடுக்கிக ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அவனு சிகரெட்டை பற்ற வச்சு அந்த தீப்பெட்டியை அப்படியே தூக்கி அவர் மேலே போடுறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு அந்த மனுஷனை அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கும்போது மனசு பதைக்குது. நம்முடைய தாத்தாவை இப்படி எவனாவது செஞ்சிருந்தானா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு.
இந்த கஞ்சா இந்த மாதிரியான போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு இவ்வளோ வருடங்கள் சீர்கட்டதே கிடையாது. பட் இப்போ சமீப காலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வளர்ந்து இருக்கிறது. நிறைய நபர்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. நிறைய பேருடைய உயிரை இது காவு வாங்கியிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? திருவண்ணாமலையில் பாட்டி வீட்டுக்கு சுப நிகழ்ச்சிக்கு வந்த 15 வயது சிறுமியை 8 நரக மாமிசத்தை உண்ணக்கூடிய மனிதர்கள், மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம், அவனுங்க இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சிறுமியை சீர்கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி நிறைய ஊடகங்கள் போட்ட கொஞ்சம் நேரத்திலேயே ப்ரைவேட் பண்ணிட்டாங்க. என்னையா செய்தி ஊடகம், எதுக்கையா இந்த மாதிரி, உங்களை நம்பி தானையா இருக்கும், கடைசி வரையிலும் உண்மை மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னா எதுக்கடா நீங்களாம் டிவி சேனல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதா இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலே யார்ட்டையுமே கொடுக்க முடியலை. இப்படிப்பட்ட ஊடகம் இன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறான், நெல்சன் சொல்கிறான்னா அதெல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். தேவேந்திர பழனிசாமின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். இவனுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது இது கருத்து கணிப்பு கிடையாதா, இதெல்லாம் கருத்து திணிப்பு. உன்னுடைய ஆதரவாளர்கள், நீ காசு வாங்குற உன்னுடைய எசமான்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் உளரக்கூடிய பல விஷயங்களையும் கருத்து கணிப்பு அப்படிங்கிற பெயரில் மக்கள் மத்தியில் போட்டு மக்கள் மண்டையை கழுவுறதுக்கு இந்த பொழப்புக்கு நீங்கள் வேறு ஏதாவது செய்யலாம் மிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய நெறியாளர்களையும் நிறைய இந்த மாதிரி ஊடகவியலாளர்களையும் மட்டும்தான் இந்த கேள்வி. ஏன்னா இவ்வளோ பெரிய முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு, இதை பற்றி உனக்கு ட்வீட் போடுறதுக்கு ஒரு டைம் கிடையாது. இந்த பெண் எப்படி, அந்த சிறுமி எப்படி, இந்த 8 பேர், அதுவும் அந்த கஞ்சா கொடிக்கு எப்படி ஒரு முதியவரை கொண்டாங்க. ஓகே, எலெக்ஷன் டைம் தான், அதுக்காக இங்கே நடக்கக்கூடிய குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட முடியுமா? உயிர் போயிருச்சு. அந்த பக்கமாக ஒரு சிறுமியினுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் சீர்குலைச்சிட்டாங்க. இதெல்லாம் பற்றி பேசாமல் கருத்து கணிப்பு சொல்ல வந்துட்டாங்க. எப்படி கருத்து கணிப்பு சொல்கிறாங்கங்கிறீங்க? திமுக 208, 210, மீதம் இருக்கும் அதிமுக ஒரு 30, 20, அப்போ 234, மீதம் இருக்கும் 2. 200க்கு மேலே ஜெயிச்சிடும் திமுக, 200க்கு மேலே ஜெயிச்சிடும். அப்படி ஜெயிக்கலைன்னா எங்கடா போவீங்க நீங்களாம்? ஒருவேளை அப்படி ஜெயிக்கலைன்னா, 200க்கு மேலே வந்து ஜெயிக்கலைன்னா எங்கடா போவீங்க? மறுபடியும் இதே மாதிரி நானும் ஊடகவியலாளர் தான், நானும் நெறியாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காருவீங்களாடா? மானம், வெக்கம், ரோசம் இதெல்லாம் எதுவுமே இருக்காதா? நானே சொல்கிறேன்டா, நான் இந்த சேனல் ஆரம்பித்து ஒருவேளை மாற்றம் நடக்கலைன்னா இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன வெளிப்படையாக சொல்ல முடியும்? அப்போ ஒரு கோல் இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல விஷயங்கள் பேசப்பட வேண்டும், மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், மக்கள் இங்கே பார்க்க வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்குது. இதை சொல்கிறதுக்கு ஊடகம் இருக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடியவனுங்க ஊதுகுழலாக மாறி மக்களை மடைமாற்றம் செய்வதற்காகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத மக்கள் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எலெக்ஷன் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கூலிங் பீரியட். அதன் பிறகு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. அந்த ஓட்டு போடுறது இந்த மாதிரியான மாக்கான்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஓட்டு போடாதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு 5 வருஷத்துக்கான ரீவைண்ட் வீடியோ அப்படிங்கிறது வரும் நம்ம சேனலில். அதை பார்த்த பிறகு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுலாம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அள்ளிவிடும் திமுக, எங்கும் பணம் எதிலும் பணம், பணநாயகம் வெல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏகப்பட்ட பணம் விளையாடுது போல. எத்தனை ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தெரியல. தயவு செஞ்சு அம்மா, அக்கா, தம்பி, தங்கைகள், அப்பா, சித்தப்பா, யாரா வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனால் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டேன் தம்பி, காசு வாங்கினால நான் உனக்கு ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நமக்கு ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. அந்த பிலீவை இந்த எலெக்ஷனில் நம்ம தூக்கி வாரி போடணும். அந்த ஒரு எவன் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கானோ அதெல்லாம் வெறும் ஒரு ட்ரீம் மட்டும்தான். இப்படி நடக்காது, மக்கள் விழிப்புடன் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் இந்த எலெக்ஷனில் நிரூபிப்பார்கள் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்ச சோறு சொல்லலாண்டான்னு. இஸ்லாமியர்களை இழிவாக பேசிய திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர். இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், பட் இதை சிறுபான்மையினர்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஏன் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன்னா, ஒருவேளை அதை சிறுபான்மையினர்கள் நமக்கு தேவையில்லை, சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு வேறொரு கட்சிக்கு போகுதுன்னு சொல்லி இவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட கேவலமாக திட்டுவாங்க. அதை இப்போவே ஒரு ட்ரெய்லராக பார்ப்பதற்காக தான் இந்த காணொலி உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கேன். முதல் தலைமுறை வாக்காளர்கள் எதிர்காலத்தை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்குகளை வேறு யாருக்கும் போட்டு வீணடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இங்கே போட்டி அப்படிங்கிறது முதல் தலைமுறையினர், அதை ஓட்டு போட போகிறாங்கல்ல அவங்களுக்கும் 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் தான். இது பெருவாரியாக விஜய் அவர்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறதுனால இந்த முறை தேர்தல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதுலாம் வெறும் வெத்துவேட்டா மட்டும்தான் இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் ரிசல்ட் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்கலாம். ஹம்சா ஸ்டாலின் அன்சாரி இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ பார்க்க முடிந்தது.
The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. சார் என்ன சார் நீங்களே பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கீங்க, அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசும்போது பிஜேபிக்கு ஆதரவான செய்கையெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி துரந்தர் யாரும் கிடையாது. துரந்தர் ராகுல் காந்தி சொல்லியிருந்தாங்க, துரந்தர் பிரேமலதான் சொல்லியிருந்தாங்க. உண்மையான துரந்தர் வேற யாருமே கிடையாது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று பரவலாக அந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி மொழிபெயர்ப்பாளர்களால் காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் செய்த செயல் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவா பார்க்க முடிந்தது. அப்போ உண்மையிலேயே காங்கிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய, காங்கிரஸ்ல மொழிபெயர்ப்பாளர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் இங்கிலீஷை படிச்சுட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா தலைவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையாவது மக்களிடம் பேசி பழக, உண்மையை பேசுங்கள், பொய்யை பேசாதீங்கப்பா அப்படிங்கிறது தான். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, கண்டிப்பாக இன்னொரு வீடியோ காலையிலே பேசி, அந்த வீடியோ தான் இப்போ வர வேண்டிய வீடியோ. பட் இங்கே கரண்ட் இல்லை, கொஞ்சம் பிரச்சனைகள், அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கு வந்துவிடும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.